வெல்கம் டு சாப்பாடு நல்லா இருக்கு சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். நம்ம சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் பாலக்கீரையும் கோதுமை மாவையும் வச்சு ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாலக்கீரையை பொடி பொடியாக கட் பண்ணி தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணி நல்லா வேக வச்சு ஒரு மிக்சரில் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாலக்கீரை பேஸ்ட் ரெடியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஒரு பவுலில் 1 கப் கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க பாலக்கீரை பேஸ்ட்டையும் போட்டு தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணி நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்மளோட மாவு ரெடியாக இருக்குது. இப்போ ஸ்டஃபிங் செய்கிறதுக்கு பொட்டேட்டோவை நல்லா பாயில் பண்ணி தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா மேஷ் பண்ணி எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. மசாலா செஞ்சிடலாம். ஸ்டஃபிங் மசாலா செய்கிறதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடு ஏறினதும் அதில் நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் ஆட் பண்ணி நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான மசாலா பவுடர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அரை டீஸ்பூன் மஞ்சள் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பையும் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போனோன்னே நம்ம மேஷ் பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோவையும் அது கூட ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்மளோட மாவு ரெடியாக இருக்குது. பாலக்கீரை மாவு ரெடியாக இருக்குது. பொட்டேட்டோ மசாலா ரெடியாக இருக்குது. சீஸும் ரெடியாக இருக்குது. வாங்க இப்போ ஸ்டஃப் பண்ணிடலாம். கோதுமை மாவை சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி சப்பாத்தியாக திரட்டி வச்சுக்கோங்க.
ஸ்டஃபிங்லாம் பண்ணி நம்மளோட ரெசிபி சூப்பராக ரெடியாக இருக்குது. இப்போ அதை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஒரு பேன் எடுத்து அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு ஆயில் நல்லா சூடு ஏறினதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணி நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.